மேல் விசாரத்துள்ள 20,000 இஸ்லாமியர்களுக்கு பாரத பிரதமர் செய்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும், அவர்களை பயனாளிகளை உருவாக்கணும். அதே மாதிரி தீவிரவாத பயங்கரவாதத்தின் மூலச்செலவைக்கு ஒரு சில இஸ்லாமிய இளைஞர்கள் ஆட்படுகிறார்கள் என்றால் அது தவறு என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கணும். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை சுயதொழில் முனைவோராக அவர்களை மாற்றி காட்டணும். இஸ்லாமிய பெண்கள் மேல் விசாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பீடி சுற்றுவதும் தோல் தொழிற்சாலைகளை வேலை செய்து அவர்கள் நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பீடி சுத்துவதும் தோல் தொழிற்சாலை வேலை செய்யறது மட்டும் இஸ்லாமிய பெண்கள் செய்யணுன்ற ஒரு கட்டாயம் இல்லை. தொழில் முனைவராக இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் எத்தனையோ தொழில்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது அவர்கள் குடும்பத்திற்கும் பிறருக்கும் பயனுள்ள தொழிலா இருக்கு. அந்த மாதிரி நிறைய தொழில் முனைவர்களாக அவர்களை உருவாக்குவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இதுதான் ஒரு சமூகத்தை மீட்டெடுக்கிற, ஒரு சமூகத்தை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்லக்கூடிய வேலையை தவிர மசூதிக்கு 5,000 ரூபாய் தருவேன், மதரசாவுக்கு காசு கொடுப்பன்றத ஏமாற்று வேலை. நான் சொல்றேன், இளைஞர்கள் படிக்கிறார்களா, அவர்களுக்கு முடியலையா, அவர்களுக்கு கல்விக்காக நிதியை நாம ஒதுக்குவோம். மாணவர்கள் படிக்கிறார்களா, அவர்களுக்கு முடியலையா, அவர்களுக்கான கல்வி நிதி ஒதுக்குவோம். நல்ல வீடு இல்லையா, வீடு கட்டி கொடுக்கும். ஆனா நீங்க இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறீங்க. நீங்க இஸ்லாமியரே கிடையாது, ஜமாத்தை உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, இப்படி உங்க மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களே. நான் தாமரை சேனல் மூலமா ஒரு பகிரங்க சவாலை விடுக்கிறேன். யாரெல்லாம் இஸ்லாமிய தலைவர்களோ அல்லது திமுக அல்லது திமுகவின் ஆதரவு பெற்ற இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கிறார்களோ அவர்களில் யாராவது ஒரு தலைவர்கள் மதத்திற்கு எதிராக, இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக நீங்க இதெல்லாம் பேசியிருக்கிறீர்கள் என்று சொல்லட்டும். அது உண்மையாக இருக்குமேனால் நிச்சயமாக வேலூர் இப்ராஹிம் பிஜேபி என்ற ஒரு கட்சியில் இருக்க மாட்டோம், தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறேன். சவாலா சொல்றேன், நிரூபிக்க முடியுமா?